வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஆர்த்தி பற்றி என் மகன்களுக்கு தெரியாது, மாமியார் இப்படிப்பட்டவங்களா, வேதனையில் ஜெயம் ரவி சொன்னதாக பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாரு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விவகாரத்து குறித்து ஜெயம் ரவி சொன்னதாக பைல்வான் ரங்கநாதன் அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்து குறித்து செய்திதான் இணையதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. நடிகர் ஜெயம் ரவி சில வாரங்களுக்கு முன் தான் விவகாரத்தை அறிவித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இதையடுத்து இது தொடர்பாக ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில், எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்தவும் நான் ரொம்பவே கவலையும் மனவேதனையில் இருக்கிறேன். இது முழுக்க என் கவனத்திற்கு வராமல் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்த அவராகவே எடுத்த முடிவை தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று கூறியிருந்தார். இதையடுத்து ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிந்ததுக்கு காரணம் பாடகி கெனிசா தான் என்றும், ஜெயம் ரவி மற்றும் கெனிசாவிற்கு இருக்கும் பழக்கத்தால் தான் பிரிந்தாங்க என்றெல்லாம் பல செய்திகள் பரவி வந்தது. இந்த நிலையில சமீபத்தில் அளித்த பேட்டியில் பைல்வான் ரங்கநாதன் பல விஷயங்களை வெளிப்படையாக ஜெயம் ரவி சொல்ல மறுக்கிறார். பல சம்பவங்கள் அவருக்கு நடந்திருக்கிறது, அதனால் தான் அவர் எதையுமே விளக்கம் சொல்லாமல் இல்லை. காரணம், தன்னுடைய மகன்களுக்கு எந்த விஷயமும் தெரிந்துவிடக்கூடாது என்று, அவர்களை வாழ்க்கை தான் முக்கியம் என்பதாலே இவர் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பற்றி எதுவுமே பேச விரும்பல. அதோடு விவகாரத்தை பற்றி பிரிந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் அவர்தான் அம்மா என்றும், தன்னுடைய அம்மா பெயரில் குற்றம் சொன்னால் பிள்ளைகளுடைய மனது நோகும் என்ற விதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே தனுஷுடன் ஆர்த்தி நெருக்கமாக பேசிய போது ஜெயம் ரவி தனுஷுடைய சண்டை வந்தது. அதற்கு பின்பு ஜெயம் ரவி ஆர்த்தி இருவருமே சமாதானமாகிட்டாங்க. இந்த பிரச்சனை வெளியே வந்ததும் பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்தாங்க. அதனை அடுத்து ஜெயம் ரவியிடம் எதுவுமே சொல்லாமல் பப்புக்கு போவது, மது குடிப்பது, பாங்காங், தாய்லாந்து போன்ற வெளிநாடுக்கு போவது என்று ஆர்த்தி பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே வைத்திருந்தாங்களாம். ஆர்த்தி அனுமதி வாங்கவில்லை என்றாலும் கணவரிடம் ஒரு வார்த்தையாக சொல்ல வேண்டும். ஆனால் ஆர்த்தி அதை எதையுமே செய்யலை. அதே போல ஜெயம் ரவி சம்பாதித்த மொத்த சொத்துமே ஆர்த்தியிடம்தான் இருக்கிறது. பிரதர் படத்தின் இசை வெளியீடு விழாவின் போது கூட ஜெயம் ரவி வாடகை காரில் தான் வந்தார். ரவிக்கு சொந்தமான அடையாறில் ஒரு பிளாட் இருக்கிறது, அங்கிருந்து தான் ஜெயம் ரவி எனக்கு பேட்டியை கொடுத்தாரு. இன்ஸ்டாகிராம் பக்கத்தை கூட ஆர்த்தி முடக்கிட்டாங்க. செக்புக், கார் போன்ற அனைத்து உடைமைகளையும் ஆர்த்தியிடம் தான் இருக்கிறது. இதை பற்றி ஜெயம் ரவி தன்னுடைய தந்தையிடம் சொன்னதற்கு உன்னுடைய விருப்பம் என்று சொல்லிட்டாரு. அதற்கு பின்பு 2 முறை விவகாரத்து நோட்டீஸ் ஜெயம் ரவி அனுப்பினாங்களாம். முதல் முறையாக கூட அனுப்பும்போது மாமியார் சுஜாதாவும் ஜெயம் ரவி தந்தையிடம் பேச வந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி தரப்பிலிருந்து கேட்ட கேள்வி எல்லாம் அவரால் பதில் சொல்ல முடியல, அங்கிருந்து சென்று விட்டார். அதற்கு பிறகு அளித்த நோட்டீஸ்கள் ஆர்த்தி தரப்பிலிருந்து வந்த பரவாயில்ல, ஆனாலும் தனக்கு விவகாரத்து விஷயம் தெரியாது என்று ஆர்த்தி சொல்வது முழுக்க பொய்யான விஷயம்தான். ஜெயம் ரவி தரப்பிலிருந்து ஆர்த்தியை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசல. என்னிடம் பேசும் கூட அவர் ஒரு நல்லவர் என்பது போல, மாமியார் தான் ரொம்ப கொடுமைக்காரர் என்றும் கூறியிருந்தார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.